ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா டீப் சீக். ஸோ ஜான்வரி லாஸ்ட் மந்த்ல வந்து டீப் சீக் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனாவில் இருந்து ஒரு சின்ன கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீப் சீக் வந்து என்ன, அதில் வந்து எப்படி வந்து சாட்ஜிபிடியே பீட் பண்ற மாதிரி வந்து என்ன மெக்கானிசம், டெக்னிக்கல் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாம மத்த சாட்ஜிபிடி, NVIDIA GPU இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அதை ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு லாஸ் ஆச்சு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீப்சீக்னா என்ன, அது வந்து யார் வந்து ஃபவுண்ட் கண்டுபிடிச்சது, டெவலப் பண்ணது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டீப்சீக்க வந்து சைனாவில் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த டீப்சீக் மாடல். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு வெர்ஷன் வந்து இந்த டீப்சீக் மாடலோட வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர்தான் வந்து இந்த டீப்சீக்கை வந்து டெவலப் பண்ணவர் லயாங் வென்ஃபங். இவர் வந்து சைனாவில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சின்னதா வச்சிருக்காரு. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட மோட்டிவ் வந்து என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட நம்ம வந்து ஏஐ மாடல்ஸை வந்து ரொம்ப சீப்பா வந்து ரொம்ப வந்து ரொம்ப அதிகமான விலை உள்ள ஜிபியூ எல்லாம் யூஸ் பண்ணாம சின்ன ஒரு ரொம்ப விலை கம்மியா இருக்க ஜிபியூஸை யூஸ் பண்ணி மாடல்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதுதான் இவரோட எய்ம் தான். அதை வச்சுதான் வந்து இந்த டீப்சீக் வந்து ஒரு ரிசர்ச் பர்பஸா பண்ணி தான் வந்து இவர் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவர்வியூ ஆஃப் டீப்சீக் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஏஐ மாடல், புது ஏஐ மாடல். அது வந்து சாட்ஜிபிடி மாதிரியே ஒர்க் ஆகும். ஆனா என்னன்னா, இது வந்து அதை விட சாட்ஜிபிடி விட ரொம்ப ஃபாஸ்டாகவும் சீப்பர், அதாவது ரொம்ப கம்மியான செலவுல வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சாட்ஜிபிடி கிரியேட் பண்ண 600 பில்லியன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டீப்சீக் வந்து கிரியேட் பண்றதுக்கு வெறும் 6 பில்லியன் அமௌண்ட் ஆஃப் மணி மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து வந்து ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு தெரியும் ஆல்ரெடி ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எதை கம்பேர் பண்ணும்போது ஜெமினி, கிளாடு, அதுக்கடுத்து சாட் ஜிபிடி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ஜிபியூவோட திங்ஸ், ஹார்ட்வேர் யூஸ் பண்ண திங்ஸோ, அதுக்கடுத்து மற்ற செலவுகளுமே பார்த்தோம்னா ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. இதுதான் வந்து டீப்சீக் வந்து மற்ற கம்பெனிஸோட வந்து மேல இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கடுத்து வந்து டீப்சீக் இதுல வந்து என்ன சீக்ரெட் வந்து இருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஏன் வந்து இது வந்து இவ்வளவு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்றத. ஸோ டீப்சீக்க வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஹைஃப்ளேயர், அந்த லயாங் பின்ஃபங்கோட ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹைஃப்ளேயர், இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இதுல வந்து இந்த டீப்சீக் வந்து நியர்லி இதுல வந்து எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சாட்ஜிபிடில போய் ஒரு குவரி குடுக்குறோம் அப்படின்னா, அந்த குவரிய வந்து கெட் பண்ணிட்டு இது என்ன பண்ணும்னா எல்லா பாராமீட்டரும், சாட்ஜிபிடி வந்து எல்லா பாராமீட்டரும் ஆக்டிவேட் பண்ணிரும். அதுல வந்து ஒரு ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸுமே ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆனா டீப்சீக்ல என்ன அப்படின்னா 671 பில்லியன் பாராமீட்டர் இருக்குன்னா, அது வந்து 37 பில்லியன் பாராமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்குமே. ஏன் அப்படி, இதனாலதான் வந்து டீப்சீக் வந்து ரொம்ப கம்மியான ஜிபியூ வந்து எடுத்துக்குது. கம்பேரிட்டிவ்லி சாட்ஜிபிடியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறதுனால, பாராமீட்டர்ஸ் கம்மியா யூஸ் பண்றதுனால கம்மியான ஜிபியூ. எப்படி வந்து இது வந்து கம்மியான பாராமீட்டர் யூஸ் பண்ணி கரெக்டான அவுட்புட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னா, இதுக்குதான் வந்து அவங்க வந்து ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன கான்செப்ட்? ஸோ அந்த கான்செப்ட் இதுதான் வந்து மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து அவங்க கண்டுபிடிச்சது இல்லை, இந்த ஆல்ரெடி 90ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 3 சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா வந்து இதை வந்து இப்போதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து கூகுளோட ஒரு மாடல்ல வந்து கூகுள் கம்பெனியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து இத வந்து இவங்க வந்து இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து எல்லா நாலேட்ஜும் வந்து ஒரே டைம்ல எடுத்துக்காது. அதாவது இப்போ நெறைய பாராமீட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ChatGPT வந்து ஆ இப்போ இந்த DeepSeek பாட் வந்து சைனீஸ் லாங்குவேஜ்ல கேட்டா ஆன்சர் பண்ணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கேட்டா ஆன்சர் பண்ணும். அதுக்கப்புறம் மேத்ஸ் இந்த மாரி ஒரு சில கான்செப்ட்ஸ்க்கு நல்லா வொர்க் ஆகும்னா, அந்த எல்லா கான்செப்ட்ஸோட பாராமீட்டர்ஸும் ஆக்டிவேட் பண்ணாம, இப்போ ஒரு சில இப்போ வந்து இந்தந்த ஆ இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணாவே இது நல்லா வொர்க் ஆகும், ஆன்சர் பண்ணும் அப்படின்னு ஒரு சில பாராமீட்டர்ஸ் இருக்குல்ல. அந்த ஒரு சில பாராமீட்டர்ஸ மட்டும் தான் வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டீம் இருக்கு அப்படின்னா, அந்த டீமோ அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லப் போறோம் அப்படின்னா, அந்த டீமுக்கே வந்து ஆ போய் ஒவ்வொருத்தர்ட்டயா நம்ம வந்து ஐடியா கேட்காம, நம்ம வந்து நமக்கு தெரியும்ல, இப்ப யார் வந்து இந்த கான்செப்ட் வந்து நல்லா வொர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த மாரி இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அதே மாரி ஏஐஎம்எல் இந்த மாரி நெறைய நெறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து எல்லா டீம் கிட்டயும் போய் கேட்காம, அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்ப ஏஐ ரிலேட்டட்னா, ஏஐ டீம் கிட்ட வந்து யார் வந்து நல்லா எக்ஸ்பெர்ட்டா இருக்காங்களோ, அவங்க கிட்ட போய் கேட்டா இது கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு தெரியும்ல. ஸோ, அந்த மாரி வந்து எந்த டாஸ்க்குக்கு யார் கரெக்ட்டா வருவாங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி, அத மட்டும் அந்த பாராமீட்டர்ஸ மட்டும் ஆக்டிவேட் பண்றது தான் வந்து மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கான்செப்ட். இப்படிதான் வந்து டீப்சீக் வந்து சாட்ஜிபிட்டியோட பெட்டரா லெஸ் ஜிபியூல வொர்க் ஆகுது. இதுதான் வந்து அந்த சீக்ரெட் வந்து ஆ இருக்கிறது. இந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் கான்செப்ட்ஸ் வந்து நான் வந்து ஆ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிரீஃபா இது எப்படி வொர்க் ஆகுது, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்றதெல்லாம் போடுறேன். அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதோட ஆர்க்கிடெக்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், இன்புட் டேட்டா குடுக்குறோம். இன்புட் டேட்டா வந்து எங்க போகுதுன்னா, ரவுட்டர் நெட்வொர்க்க்கு போகுது. ரவுட்டர் நெட்வொர்க் இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் கான்செப்ட் வந்து வொர்க் ஆகுது. இது ஒரு செட் ஆஃப் பாராமீட்டர மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து வந்து இந்த ஆக்டிவேஷன்ல இருந்து வர ரெஸ்பான்ஸ வந்து எக்ஸ்போர்ட் அக்ரிகேட்டர் அப்படின்றத குடுக்குது. அங்க இருந்து கேவி, கேட்சி, வெக்டர் கம்ப்ரஷன், அட்டென்ஷன் ப்ராசஸிங் அப்புறம் மாடல் அவுட்புட். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றத வந்து டீப்சீக் சாட்பாட் கிட்ட கொஸ்டினா கேட்கும். இப்போ வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ இது என்ன பண்ணும், ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் மேத்ஸ் இந்த மாரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் லீவ் பண்ணிட்டு, அதாவது அவங்களெல்லாம் விட்டுட்டு சயின்ஸ் எக்ஸ்பர்ட் அதாவது சயின்ஸுக்குன்னு தனியா ஒரு மாடியூல் வச்சிருப்போம்ல, அந்த மாடியூல்ல போய் அத வந்து அந்த பாராமீட்டர வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ, இப்போ வந்து இத மட்டும் ஆக்டிவேட் பண்ணும்போது, எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி நெறைய ஜிபியூ யூஸ் பண்றதுக்கு, அத மட்டும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் அ ஜிபியூ கொஞ்சம் அத மட்டும் ஆக்டிவேட் பண்ணும்போது, நமக்கு கொஞ்சம் ஜிபியூ மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ, இப்போ வந்து அந்த சயன்ஸ் ரிலேட்டடான எக்ஸர்ட் மட்டும் யூஸ் பண்றதுனால, அதனால நமக்கு வந்து ஜிபியூ கம்மியாகுது. இப்படிதான் அந்த ரவுட்டர் நெட்வொர்க் வொர்க் ஆகுது. கரெக்ட்டா வந்து இது வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, அந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் வந்து ஆ இதுவும் வந்து நம்ம வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வந்து எப்படி ரேண்டமா ஜெனரேட் ஆகி, அதுவா லேர்ன் பண்ணி, ஓகே இதுதான் கரெக்ட்டா இருக்கும். இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லர்னிங். அத பேஸ் பண்ணி தான் இது வொர்க் ஆகும். இது வந்து நான் வந்து இப்ப தான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ட. கோ த்ரூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இன்புட் குடுக்குறோம். அது எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டுக்கான ஆ பாராமீட்டர்ஸ மட்டும் ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்ஸர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ, அதுக்கு அடுத்து இதனால வந்து இது வந்து கம்மியான இது வந்து எடுக்குது. அதுக்கடுத்து மல்டி ஹெட் லேட்டன் அட்டென்ஷன் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு இதுல வந்து. இது வந்து என்ன பண்ணும்னா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆன்ஸர குடுத்த உடனே இத வந்து ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவர் வந்து யார் வந்து கிராவிட்டிய கண்டுபிடிச்சாங்க? அப்புறம் எப்படி வந்து எப்போ வந்து அத வந்து கண்டுபிடிச்சாரு? அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்கிறாங்க. இது வந்து மல்டி ஹெட் லேட்டன் அட்டென்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, கரெக்ட்டா ஞாபகம் வச்சு,
கிராவிட்டி யார் கண்டுபிடிச்சாரு, எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ஆன்சரை வந்து ஒன் பை ஒன் ப்ராப்பரா குடுக்கறதுக்கு தான் வந்து இந்த லேயர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ லாங் கான்வர்சேஷனையும் வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்றதுக்காக மல்டி ஹெட் லேட்டன் அட்டென்ஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வெக்டரைசேஷன் மத்த திங்ஸ் எல்லாமே வந்து இந்த இதுலயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துரும். அதுக்கடுத்து இது வந்து அது வந்து அலைன் பண்ணாட்டி நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. இப்படிதான் வந்து இதுதான் வந்து ஒரு ஓவர் வியூ ஆஃப் டீப்சீக் ஒர்க்கிங். இன்னும் வந்து டெப்த்தா வந்து நான் வந்து இத கோ த்ரூ பண்ணல. டெப்த்தா கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து சீக்கிரம் வந்து ஃபுல் வீடியோவா போடுறேன். மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸோட இந்த ஆர்க்கிடெக்சர் லேயர் பை லேயரா. ஸோ இதுதான் வந்து ஹோல் ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரவுட்டர் நெட்வொர்க் போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இது ரவுட்டர் நெட்வொர்க் வந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ட வந்து ஒரு டாஸ்க்குக்கு வந்து சூஸ் பண்ணுது. மல்டி ஹெட் அட்டென்ஷன் வந்து லாங் கான்வர்சேஷன ஞாபகம் வச்சு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுல என்ன ஸ்பெஷல் அப்டின்னா, எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன். அதாவது ஆ ஃபியூ எக்ஸ்பர்ட்ஸ மட்டும் ஆக்டிவேட் பண்றதுனால நமக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அதனால ஜிபியூவும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ ஸ்கேலபிலிட்டி அண்ட் செலக்டிவ் ஆக்டிவேஷன். ஸோ சேவ் பவர் பை யூசிங் ஒன்லி த நீடட் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ மிக்சர் ஆஃப் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து நமக்கு தேவையான எக்ஸ்பர்ட்ஸ மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து இதுதான் வந்து இப்படிதான் இதனாலதான் வந்து டீப்சீக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டீப்சீக் வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம டீப்சீக் ரிலீஸ் ஆன அந்த வீக்ல வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து எவ்வளோ நியர்லி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா, NVIDIAவுக்கு வந்து 17-18% வந்து லாஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து Broadcom கம்பெனிக்கு வந்து சேம் 17-18%. இது வந்து அக்யூரேட்டா எனக்கு தெரியல. நான் சும்மா ரேண்டமா வந்து ஒரு சில ஆர்டிக்கல்ல வந்து ரெஃபர் பண்ணும்போது எனக்கு கிடைச்சத வச்சு நான் போட்டிருப்பேன். ஆனா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனிஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு மைக்ரோசாஃப்ட் இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த 1 வீக்ல வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட்க்கு வந்து 2.5%, கூகுளுக்கு வந்து ஓவர் 4%, ASMLக்கு ஓவர் 7%, ஆரக்கிள்க்கு வந்து 8.3% வந்து நியர்லி வந்து ஆ லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டோட்டலா வந்து அந்த யுஎஸோட ஷேர் மார்க்கெட் வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அந்த அமெரிக்கன் ஸ்டாக்ஸ்ல வந்து நியர்லி 1 ட்ரில்லியன் வேல்யூஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீப்சீக் வந்து ரிலீஸ் ஆனதுனால நடந்த இம்பாக்ட். இதுதான் நான் வந்து கோ த்ரூ பண்ணதுல கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இன்னும் உங்களுக்கு வந்து டீப்சீக் பத்தி ஏதாவது நெறைய தெரியணும் அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.